ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பீஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பீஸ் டொமேட்டோ, கொஞ்சம் புதினா தழை, ஒரு 4 க்ரீன் சில்லி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட்டில் பன்னீரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் போன்ற கரம் மசாலா ஐட்டம்ஸ். ஒரு லெமனை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவு பாசுமதி ரைஸை தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சுருங்க. ஸ்டவ்வில் சின்னதாக ஒரு விசில் வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக நெய் விடுங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் போடுங்க. பன்னீர் பிரியாணியில் போடும்போது போடாமல் இந்த மாதிரி செப்பரேட்டாக வதக்கி போட்டால் வாசனை நல்லாயிருக்கும், பன்னீர் உடையாமல் இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை சிம்மில் வச்சு பொன்முறுவல் ஆகிற வரைக்கும் வரங்க. ஸ்பீடாக வைக்க வேண்டாம், அது தீஞ்சிரும். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அது காஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, இது எல்லாமே அதில் போடுங்க. அதை லைட்டாக வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் பொன்முறுவல் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அது நல்லா வதங்கி உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அதில் போடுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அதை கிளறி விடுங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அது கூட க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ அது கூட நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சால்ட் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க. கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் பிரியாணி மசாலா, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட புதினா தழையை சேருங்க. மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாசுமதி ரைஸ் அதில் போட்டுருங்க. 1 கப் பாசுமதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம 2 கப் பாசுமதி ரைஸ் போடுறோம், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு பாசுமதி ரைஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். காரம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட்டோ காரமோ அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். அடுத்தது குக்கர் மூடிடுங்க. இன்னொரு சைடு நம்ம ஏற்கனவே வச்சுருந்த சின்ன விசிலில்
கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு பொறுமையாக வரங்க. முந்திரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி. ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. இந்த ரைஸ் எல்லாம் கட்டி கட்டியாக வராமல் நல்லா சாஃப்டாக எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆவி பறக்க சூடான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கும் ஒன் பாட் ரெசிபியாக வச்சுக்கலாம். அதில் முந்திரியை தூவும் போது பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சர்வ் பண்ணும் போதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பன்னீரை நம்ம நல்லா வதக்கி போட்டதால் பாருங்கள் பன்னீர் ஒன்றுமே உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.